வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமான ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 5 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் அரிசி, 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் அளவான தீயில் 1 நிமிஷம் கருகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர்ற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட 1 கப் துருவின தேங்காய், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வானலியில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 வரமிளகாய், மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 200 கிராம் அளவுக்கு 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு பிரட்டி விட்டுடலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றி கலந்து விட்டுடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே 1 கப் அளவு தண்ணி, இந்த குழம்பு கொதிக்கும்போது கெட்டியாயிரும். அதனால் இன்னொரு கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதோடைய 1 டீஸ்பூன் வெல்லத்தையும் சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். இது ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கணும். இடையில கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து பரிமாறிக்கலாம். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த வித்தியாசமான தக்காளி குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.